15 டேஸ் பிஃபோர் கூட எனக்கு கால் பண்ணாங்க. ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணது வந்து என்னன்னா, அந்த ஜட்மெண்ட் வந்து ஃபேரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு ஃபோன்லேயே அழுதாங்க. ஒரு சில நபர்களை வந்து டார்கெட் பண்றாங்க. அவங்கள ஏன் இன்னும் வந்து கவனிக்காம இருக்காங்க. ஒரு சில உண்மைகள் எல்லாம் வெளியில வராம மறைக்கப்படுது. சரி, நான் நேரில் இப்போ மே மந்த் போயிருந்தேன். அந்த நியூஸ் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. இந்த குற்றப்பத்திரிக்கை ஏதோ சம்திங் 700 பேஜஸ் ஏதோ 3 ஸ்பைரல் பைண்டிங் பண்ண பேஜஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஸோ அந்த 3 ஸ்பைரல் பேஜையும் காமிச்சாங்க. இது இவ்வளவும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். இது என்ன சுடுகாடா அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பொண்ணோட ஐ மீன் மருமக அவங்க வந்து அவரே இறந்துட்டாரு அதுக்கப்புறம். ஆக்சுவலாக 3வது டெத் ஆக்சுவலாக அது. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப டவுன் ஆகி போய் அழுக. ஏன் அவங்க ஃபேமிலியில் அப்படி நடக்குதுன்னே தெரியல. சித்து அவர்களோட ஷால்லே வந்து இல்லை மேம், அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். பிகாஸ் ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்பீச்சே வந்து யூஸ்வலாக உள்ள ஸ்பீச் மாதிரி இல்லை. வாய் கொளறி எனக்கு என்ன சொல்றது அப்படின்றது தெரியாத அளவுக்கு வந்து இப்படி ஒரு நியூஸ் நாங்க வந்து கேள்விப்பட்டது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. உங்களுக்கு ஆக்சுவலி சித்து ஃபேமிலி வந்து ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரியும். ஸோ எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே அந்த நியூஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஐ மீன் லைக் எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க பீங் வெரி க்ளோஸ், உங்களுக்கு வந்து ரொம்பவே தாக்கமா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சித்தோட அம்மாவும் அப்பாவும். கால்ஸோட ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து என்னோட அடுத்த மூவி பரமனுக்குமே அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ சப்போர்ட். வீட்டுக்கு போயிருந்தேன், ரொம்பவே பிளஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அவங்க எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதமும் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்பா வந்து அடிக்கடி எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இப்போ ஒரு 15 டேஸ் பிஃபோர் கூட எனக்கு கால் பண்ணாங்க. கோயம்புத்தூர் ஷூட்டில் இருக்கும்போது எனக்கு கால் வந்திருந்தது. ஸோ அப்போ ஈவினிங் போல் நான் திருப்பி மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய டிப்ரெஷன் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்பவே ஃபீல் பண்ணது வந்து என்னன்னா, அந்த ஜட்மெண்ட் வந்து ஃபேரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு ஃபோன்லேயே அழுதாங்க. ஸோ ஆறுதல் மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. ரொம்ப இன்னைக்கு கேட்டோன்னே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, என்னோட அப்பா மாதிரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜீர்ணிக்கவே முடியல. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு ரொம்பவே இன்னைக்கு காலையில் நியூஸ் கேட்டோம்னா ரொம்ப டவுன். அது மட்டும் இல்லாமல் நியூஸில் வந்து அம்மா அந்த அழுதுட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது மனசு உடைஞ்சிருச்சு ரொம்பவே. ஆக்சுவலி அவர் ஒரு பக்கம் 2020ல வந்து சித்து இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு எந்த தீர்வுமே கிடைக்கலையா அப்படின்ட்டு அந்த வருத்தத்திலேயே வந்து இந்த முடிவு எடுத்தாரா, இல்ல என்ன காரணம் அது? இல்ல, அது த்ரூ அவுட். அதாவது அதுக்கப்புறமே அவங்க வந்து எப்படின்னா போலீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் ஒரு ஜாப் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலா, ஃபேமிலி சிச்சுவேஷனாலையும். ஸோ ப்ளஸ் வந்து இதை பற்றி எப்போ பார்த்தாலும் இதை பற்றின தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. டவுன்லேயே தான் இருந்தாங்க. ஈவன் தோ ஃபோனில் அவங்க பேசும்போதும் சரி, நான் நேரில் இப்போ மே மந்த் போயிருந்தேன். ஸோ அவங்க வீட்டுக்கு அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஸ்பீச்சே வந்து யூஸ்வலாக உள்ள ஸ்பீச் மாதிரி இல்லை. வாய் கொளறி அந்த மாதிரி தான் பேசினாங்க அப்பா. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இருந்தாங்க ஃபுல்லாகவே. ஈவன் அந்த ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி கூட ரொம்ப ஹோப்பில் இருந்தாங்க. சரி ஜட்மெண்ட் ஆயிடும், நம்மளுக்கு ஃபேவராக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஈவன் அந்த குற்றப்பத்திரிக்கை ஏதோ சம்திங் 700 பேஜஸ் ஏதோ 3 ஸ்பைரல் பைண்டிங் பண்ண பேஜஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஸோ அந்த 3 ஸ்பைரல் பேஜையும் காமிச்சாங்க. இது இவ்வளவும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் ஃபேராக வரலங்கவுமே ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சரி இவங்களும் டிசம்பர் மந்த் அவங்களும் டிசம்பர் மந்தா அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ சித்து அவர்களோட ஷால்லே வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்ட்டும் யாருமே எதிர்பார்க்கல. அது ரொம்பவே அதான் லைக் வந்து அந்த ஷால் அவங்க இறந்துட்டாங்கிற அந்த நியூஸ்மே ரொம்பவே வேதனை அளிச்சது. அவங்க ஐ மீன் சித்து மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க அப்படின்னு. ஈவன் அந்த கால் ஷூட்டிங் அப்பவுமே அம்மா அப்பா பத்தி நிறைய ஷேர் பண்ணுவாங்க. பட் இப்போ இந்த மாதிரியான இது விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுதுதான் அவங்களுக்குள்ள உள்ள பாண்டிங் வந்து ரொம்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுது. இப்போ அவங்க அம்மா கிட்ட நீங்க பேசுனீங்களா? சித்து அவர்களோட அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அவங்க? நிறைய பேர் வந்து இந்த நியூஸ்லாம் ரிலீஸ் ஆன உடனே கமெண்ட்ஸ்ல வந்து ஐயோ அவங்கள தனியா விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா இல்ல, இன்னுமே அப்பாவுமே அதிகமா வந்து விஜயா விஜயா விஜயான்னு அதிகமா அவங்க பேர் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஆக்சுவலா அதான் லைக் இந்த ஃபைனல் இந்த ப்ரிமேஷனுக்காக என்னைக்கு பண்றாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வரணும், அதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு பாடி எடுத்துட்டு வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போகணும், இப்போதான் போய் பார்க்க போறேன். நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறேனே தெரியல. பிகாஸ் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அம்மா தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. இப்போ சித்துவும் இல்லை,
ஸோ அது இல்லாம அவங்களுடைய பொண்ணோட ஐ மீன் மருமக அவங்க வந்து அவரும் இறந்துட்டாரு அதுக்கப்புறம். ஆக்சுவலா அந்த நியூஸ் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஸோ அவங்க ஒரு ஃபேமிலியில தான் இப்போ ஆக்சுவலா அதுக்கப்புறம் 3வது டெத் ஆக்சுவலா அது. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப டவுன் ஆகி போய் அழுகிறதுக்கான ரீசன் இதான். வரிசையா இதாகி போகவும் அவங்களால தாங்க முடியல. ஸோ நானுமே போய் இப்போ எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல அம்மாவை. அதுவும் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டு இது என்ன சுடுகாடா அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே வந்து ஒரு மாதிரி அவங்கனால மென்டலி சுத்தமா ஹேண்டிலும் பண்ண முடியல. இப்போ நீங்க நீங்க அவங்கள பாத்துக்கோங்க. அது வந்து ஒரு பர்சனல் ரிக்வெஸ்டா எடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா நான் ஈவன் ஏமாவையுமே அழைச்சிட்டு போய் பார்த்துட்டுலாம் வந்தேன் நான் நடுவுல. ஸோ கண்டிப்பா நான் போவேன் ஷூரா. நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கன்ஃபார்மா நான் பண்றேன். அம்மா கூட சப்போர்ட்டிவா இருப்பேன். புரியுது. இப்போ ஆக்சுவலி இப்போ சித்து அவர்கள் வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஒரு பயங்கரமான திறமைசாலி வந்து பாதி தூரத்துல போயிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறமா வந்து ரொம்பவே தைரியமா இருந்த அப்பாவுமே இப்படி போகும்போது, என்னடா ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோகமா? இல்ல இப்படி ஒரு அழிவா? அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்ற மாரி, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? அப்படின்ற அளவுக்கு தான் நெறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளுக்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல இதுக்கு பதில் கடவுள் கிட்ட தான். எப்படி சொல்றது, லைக் வந்து ஏன் அவங்க ஃபேமிலியில் அப்படி நடக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு. ஏன்னா பிகாஸ் சித்து அவ்வளோ டேலண்டட். நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய மூவிக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனே அவங்க தான். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கு. ஸோ அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா எவ்வளவோ போராடினாங்க. இப்போ அவரும் இல்லைங்கும் போது தெரில அது அது எப்படி வரையறுக்க போறாங்கன்னே தெரில ஆக்சுவலா. இது அவங்க தனியா ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இப்ப நீங்க ஆனா நீங்க நேர்ல போனாதான் தெரியும். தெரியும். ஆமாமா ஆமாங்க. புரியுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னு சொல்றது, ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்க. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ட்டு நீங்க இன்னும் எவ்வளவு தூரம் உங்க சைடுல இருந்து நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க? இல்ல ஆக்சுவலா மேம் இப்போ அவங்க இறந்ததுக்கே அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றது வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது தான். சோ அதுல என்ன நடந்திருக்கணும் எக்ஸாக்டா தெரியல ஆக்சுவலா. சோ உண்மையா சொல்லணும்னா இதுல வந்து கடவுள் தான் பயங்கர இதுக்கு அவங்க ஐ மீன் அம்மாவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னதான் அவங்க கிட்ட நம்ம தைரியம் சொன்னாலும் அவங்க லைக் தெரியல ரொம்ப எமோஷனலா இருக்கு. புரியுது சார். இப்ப இது நீங்க சொல்லணும்னா சொல்லலாம் சார். இல்லன்னா நீங்க கூட வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்க வந்து சோஷியல் மீடியால பார்க்கும்போது அவ்வளோ தூரம் கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு சில நபர்கள வந்து டார்கெட் பண்றாங்க. அதாவது இவங்கனால தான் இவங்களையே இன்னும் வந்து கவனிக்காம இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு சில உண்மைகள் எல்லாம் வெளியில வராம மறைக்கப்படுது அப்படின்னு நீங்க தானே நினைக்கிறீங்களா? இல்ல மேம் அந்த டாபிக் குள்ள போக வேண்டாம். பிகாஸ் ஏன்னா லைக் என்னை பொறுத்தவரையும் சித்து வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கோலம் இல்ல. பிகாஸ் ஏன்னா நான் கூட இருந்து பாத்திருக்கேன் அவங்கள. பட் அதுக்காக என்ன நடந்தது நம்மளால எக்ஸாக்டா சொல்லிட முடியாது இல்லையா? அது வந்து ஜட்மெண்டல் ராங்கா போயிடும். என்னன்னா ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நானும் அதை பாக்குறேன். ஆனா உண்மையா வந்து சித்து இறந்தது ஒரு மிகப்பெரிய லாஸ். அவங்க சின்ன திரை நடிகைங்கிறத தாண்டி நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு மூவி ஹீரோயின் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு டேலண்டட் பர்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேலண்ட் இழந்திருக்கோம். ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை இழந்திருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அப்பா இறந்தது ரொம்ப ஷாக்கிங், வேதனை அளிக்குது. ஏன்னா பிகாஸ் அதுக்கப்புறம் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. லைக் அப்பப்போ பையனா உண்மையா இப்போ லாஸ்ட் நான் ஒரு என்னோட லாஸ்ட் பரமனோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் போய் நான் பார்த்துட்டு பிளஸிங் ஆகும்போது எனக்கு கிஸ் பண்ணாங்க ஆக்சுவலா. அப்பா கட்டி பிடிச்சி என்ன வந்து முத்தம் கொடுத்தாங்க. அவ்வளோ அன்பா இது பண்றாங்க. ஸோ அதை யோசிக்கும் போது அந்த மெமரிஸ் எல்லாம் வரும்போது ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. புரியுது சார். இப்போ அவ்வளவு தூரம் ஒரு டேலண்டடான பர்சன் வந்து இப்போ இல்ல அப்படின்னு நினைச்சாலே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க சித்து மிஸ் பண்றீங்க இந்த சமயத்துல? அது சொல்லவே முடியாது. அவ்வளோ எனக்கு அதான் சொல்றேன், என்னோட பேக் போனா இருந்திருக்காங்க. ஐ மீன் அந்த படத்துக்கு ஆக்சுவலா அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்காங்க. நானே ஐ மீன் சினிமோட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே அந்த ஸ்பாட்ல பண்ணும்போது ரொம்ப டவுனா இருப்பேன். அப்போ வாங்க 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 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா என்னையுமே பூஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. செட்டே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அவங்களுடைய அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் கணீர். இப்பவுமே அந்த சவுண்ட் என்னால இது பண்ண முடியாது. ஐ மீன் என்னோட வீட்லயே அவங்களுடைய பிக்கு பெரிய அந்த போஸ்டர்ஸ் இது வச்சிருக்கேன். ஸோ அதை பார்க்கும் பொழுது எல்லாமே ஃபுல்லா அவங்களுடைய ஞாபகம் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் கம்ப்ளீட்டா. இந்த தருணத்துல வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்போ அவங்க ஏதாவது இறந்தாலும் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இப்பவுமே அந்த அவங்களோட பர்த்டேக்கு வந்து சிடிபி ரிலீஸ் பண்றது, அவங்கள பத்தின போஸ்ட் போறது, இன்னும் சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு இப்பவுமே பாருங்க அவங்க அப்பாவை பத்தி அவ்வளோ மெசேஜஸ் இன்னைக்கு நீங்க மார்னிங்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா. ஸோ உண்மையான அன்பு அவங்க எப்படி சொல்றது, லைக்
சித்து உண்மையிலேயே பிளஸ்டு. அவங்க இருந்திருந்தாலும் உண்மையிலேயே அவங்க வேற லெவல். அது பாருங்க கடவுள் எப்படி பண்ணியிருக்காருன்னு. புரியுது, புரியுது சார். இப்போ என்னன்னா, இப்போ அவங்க தனியா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு மகனா வந்து அவங்கள பார்த்துக்கோங்க. அவுட் சைடரா ஒரு தேர்ட் பெர்சனா எங்களுக்கே அவ்வளோ தூரம் கஷ்டமா இருக்கும்போது, நீங்க கண்டிப்பா கூடவே டிராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா எவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்கும்னு எங்களுக்கு புரியுது. கண்டிப்பா நீங்களும் டேக் கேர் சார். ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா கடவுள் தான் நீங்க சொன்ன மாரி கடவுள் தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா. ப்ளீஸ் ஆனா டேக் அவங்களுக்கு இது நடந்திருக்க வேண்டாம். ஐ மீன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்திருக்க வேணாம்ங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ம். பட் பிகாஸ் எனக்கே ஒரு எப்படி சொல்றது, எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உண்மையா இருந்திருக்காங்க, அவ்வளவு ஒரு பாசமா இருந்திருக்காங்க. புரியுது, ஸோ புரியுது. சித்து அப்ப சித்து மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க அவங்க அம்மா அப்பா. ம், அதுதான். ம், ஸோ ம், அது ம். மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கு. நீங்க டேக் கேர் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்க கண்டிப்பா சொன்னீங்க sure. ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு அந்த தைரியம் குடுக்கணும் அப்டின்ட்டு கண்டிப்பா வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் டேக் கேர் சார். கண்டிப்பா. நன்றி நன்றி.